ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்விட்ச் கேஸை இன் சி ப்ரோக்ராமிங் சியில் எப்படி ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்விட்ச் கேஸ் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் கண்டிஷன் நம்மளை எந்தெல்லாம் செக் பண்ணணுமோ அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா யூஸர் வந்து நம்ம இன்புட் 1 கொடுத்தா நமக்கு அவுட்புட்டில் என்டர் 1 அந்த மாதிரி வரணும்னா எப்படி எதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம யூஸர்லேருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். அது ஒரு இன்டிஜர்னால இன்ட்டு நம்மன்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணி பிரிண்ட் ஆஃப் enter a number செமிகாலன் வச்சுக்கிட்டு scan of percentage d comma ampersand num. இப்போ அந்த வேரியபிள் நம்ம இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ சாதாரணமாக இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இஃப் உட்காந்து டபுள் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகணும், இல்லைனா எல்இஃப் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக ஸ்விட்சுங்கிற கீவேர்டு ஸ்விட்ச், அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த எதை கண்டிஷன் செக் பண்ணணுமோ, இப்போ நம்ம எந்த நம்பர் தான் செக் பண்ணணும். ஸோ நம் செமிகோலன் வைக்கக்கூடாது, ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கு. ஸோ கர்லி ப்ரஷ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னென்னா கேஸ் 1 இருந்துச்சுன்னா இப்போ என்ன செய்யணும்னா ஸ்விட்ச் யூஸர் என்ட்ரு பண்ண நம்பரை ஸ்விட்சுக்குள்ளே போட போகிறோம். இப்போ அதை வந்து ஒவ்வொரு கேஸாக செக் பண்ண போகுது. இப்போ இதே 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கோலன் வச்சுக்கணும். இப்போ என்ன செய்ய நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் யூ என்டர் நம்பர் இஸ் 1 என்ன செய்யணும், செமிகோலன் வச்சுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா இதை வந்து பிரேக் போட்டு முடிச்சிடணும், இல்லைனா இது லூப் மாதிரி அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம பிரேக் இல்லைனா என்ன ஆகும் நம்ம அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும்னா கேஸ் 2 அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்பர் இஸ் 2ன்னு போடணும். கேஸ் 3 இருந்தால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போத கேஸ் 4 கேஸ் மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். இதை கர்லி பிரஷை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1க்கு பதில் 3 4. இப்போ அதை ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா என்டர் நம்பர் ஆறு பிரிண்ட் ஆஃபில் இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா என்டர் நம்பர்னு கேட்கு. நான் இப்போ 2 கொடுத்தேன்னா அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா என்டர் நம்பர் இஸ் 2ன்னு அவுட்புட்டில் வந்துட்டு. இப்போ இது நம்ம வந்து நான் இப்போ ரன் பண்ணுதேன். இதில் இல்லாத நம்பர் எதுவும் கொடுத்தோன்னா என்ன வரும் பாருங்கள். இப்போ நம்ம 9 கொடுக்கல, பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் ஒன்றுமே வரல, ஏன்னா நம்ம ஒன்றுமே செய்யலை. ஸோ அது மாதிரி நம்ம கேஸ் எத்தனை கேஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் நான் அந்த பிரேக்கை கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1 ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ பிரேக் கொடுக்கல. இப்போ இதை ரன் பண்ணுவோம். நான் என்ன செய்யணும்னா 1 கொடுக்க போகிறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா என்டர் நம்பர் 1 2 அப்படிங்கிற 2 என்ன பிரிண்ட் ஆகுது, ஏன்னா இங்கே பிரேக் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பிரேக் இருக்கனால அந்த 2ஓட முடிஞ்சிருது. இப்போ எதுலேயுமே நம்ம பிரேக் கொடுக்கலாம், இதில் இருக்க ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம வந்து பிரேக் கொடுக்கணும். பிரேக் கொடுத்தா தான் இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ வந்து நம்ம எந்த நம்பருமே கொடுக்கலனா டிஃபால்ட்டில் வந்து நம்மளுக்கு இப்போ அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு பிரிண்ட் ஆகும்னா சிம்பிளாக அங்கே டிஃபால்ட்னு ஒரு கீவேர்டு உண்டு. டிஃபால்ட் கோலன் வச்சுட்டு அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் இதுக்கு டிஃபால்ட்டுக்கும் பிரேக் கொடுக்கணும். இப்போ நான் யூ என்டர் ராங் நம்பர்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ராங் நம்பர் கோலன் வச்சுக்கணும். இப்போ இதில் டிஃபால்ட் நம்ம பிரேக் போடலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா டிஃபால்ட்டுக்கு அப்புறம் நம்ம நார்மல் இதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணோம். என்டர் நம்பர்னு கேட்கு, நான் 7 கொடுக்கேன். பார்த்திங்கன்னா யூ என்டர் ராங் நம்பர்னு அவுட்புட்டில் வந்துட்டு. இதான் சிம்பிளான ஸ்விட்ச் கேஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வேறு ஸ்விட்ச் கேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இன்டிஜர் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா
கேஸ் 2ஆக இருந்தாலும் சரி, கேஸ் 1ம் 9ஆகவும் இருந்தால் இப்போ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் 2 ஆனாலே போது என்டர் நம்பர் இஸ் 1 நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 9 கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்டர் நம்பர் இஸ் 1 அண்ட் 9 வேணால் அவுட்புட்டில் வச்சுக்கலாம். ஆர் 9 1 ஆர் 9 வச்சுக்கலாம். ஸோ மோர் தேன் 1 கேஸ் கொடுத்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு கேஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஸ்விட்சில் ஆப்ஷன் பாஸ் பண்ணும்போது ஒரு இன்டிஜர் இல்லை ஒரு கேரக்டர் தான் பாஸ் பண்ண முடியும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வேணால் இதை நம்மளுக்கு ஏபிசிடி வேணுன்னா சிம்பிளாக அந்த இடத்துல டிக்கு பதில் ஒரு சி போட்டுக்கலாம். இதில் கேருங்கிற டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 1க்கு பதில் சிங்கிள் கொட்டேஷனில் நம்ம கேரக்டர்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்மால் ஏ இதை கிளியர் பண்ணிடலாம். இந்த கேஸை எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு என்டர் ஏன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பி போடலாம். என்டர் பி. கேபிட்டல் ஏக்கும் ஸ்மால் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ நம்ம கேபிட்டல் ஏ தான் வேணாம், இந்த இடத்துல கேபிட்டல் ஏ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் சிங்கிள் கொட்டேஷனில் கேபிட்டல் பி. இப்போ இந்த இடத்துலையும் கேபிட்டல் சி. டி. ஸோ இதையும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டி இதில் சி. சி டராங் ஆல்ஃபபெட். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரன் பண்ணுவோம். ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ் நம்ம கேபிட்டல் ஏ கொடுத்தா தான் கரெக்டாக நம்ம அவுட்புட் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் ஏ அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு. ஸோ இதான் சிம்பிளான ஸ்விட்ச் கேஸ். அவ்வளோதான் நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.